நார்மல் டெலிவரி அதாவது வெஜைனல் டெலிவரி ஆகிறப்போ ஒரு ஸ்டிச் போடுறாங்க. அது என்ன டாக்டர் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பேர் எபிசியாட்டமி அப்படின்னு சொல்லுவோம். இதை பற்றி டீட்டெயிலாக நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன். நீங்கள் அது பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள், நான் லிங்க் அட்டாச் பண்ணுறேன். எபிசியாட்டமினா என்ன? குழந்தையோட பேசேஜ், அதாவது குழந்தை வெளில வர பேசேஜ், வெஜைனல் கெனால், பர்த் கெனால்னு சொல்கிறோம்ல, அந்த பேசேஜ் ரொம்ப நேரவாக இருக்கும். கர்ப்பப்பை பெருசாக, அதாவது கர்ப்பப்பையோட வாய் ஓப்பன் ஆகி ஒரு 10 சென்டிமீட்டர் டைலேட் ஆகும்போது ஹெட்டு நல்லா கீழே இறங்கி வரும் அந்த வெஜைனல் பேசேஜில். அது வெளில வரும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் வைடன் ஆக்கலான்றதுக்காக தான் லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்து எய்தர் ரைட் சைட் ஆர் லெஃப்ட் சைட் நம்ம ஒரு ஸ்மால் கட் பண்ணுவோம். அதுக்கு பேர் சிசர்ஸ் வச்சு தான், அதுவும் நல்ல ஸ்டெர்லைஸ் பண்ண சிசர்ஸ் வச்சு ஒரு கட் பண்ணுறது. அது கண்ட்ரோல்டு கட், அதுக்கு பேர் தான் எபிசியாட்டமி. எதுக்கு அந்த கட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஏரியாவோட ஸ்கின், சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூ, மசில்ஸ் எல்லாம் கட் பண்ணும்போது அந்த கட் வந்து கண்ட்ரோல்டாக இருக்கும்போது அது சூச்சர் பண்ணுறது நம்மளுக்கு சுலபமாக இருக்கும். ஏன்னா அது கரெக்டான நம்ம பண்ண கட். இதுவே நம்ம எபிசியாட்டமி கொடுக்காம பேபி டெலிவரி ஆச்சு, சரியாக சப்போர்ட் இல்லை, பெரினியல் சப்போர்ட் இல்லாமல் பேபி சீக்கிரம் டெலிவரி ஆகிடுது அப்படின்னா நிறைய இடத்துல டேர் ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த மசில்ஸ்லாம் டேர் ஆனால் ப்ளீடிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது இராட்டிக்காக டேர் ஆகும்போது அது சூச்சர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா ப்ளீடிங் எக்ஸசிவாக இருக்கும். அதனால தான் நம்ம எபிசியாட்டமி ஸ்டிச்சே கொடுப்போம். அந்த எபிசியாட்டமி கொடுக்கறது, ஸ்டிச் கொடுக்கறது நல்லது. நிறைய இடத்துல வந்து வெறும் பெரினியல் ப்ரெஷர் சப்போர்ட் வச்சுமே கூட டெலிவரி பண்ணுறவங்க இருக்காங்க. பட் ஒரு எபிசியாட்டமி ஸ்டிச்னால அட்வான்டேஜஸ் இதுதான். ஸோ அந்த ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் ஒரு 3-4 லேயரில் அதை சூச்சர் பண்ணுவோம். அதாவது மசில்ஸு, ஃபேஷியா, அப்புறம் ஸ்கின். யூஸ்வலாக அது ஹைஜீன், நம்ம பீட்டாடின் சொல்யூஷன் வச்சு இல்லை வார்ம் வாட்டர் வச்சு மார்னிங் அண்ட் ஈவினிங் அதை க்ளீன் பண்ணாலே அந்த ஸ்டிச்சு தானாகவே அப்சார்பபிள் சூச்சர்ஸ், அதாவது தையல் போடுறது தானாகவே உறிஞ்சிக்கிற மெட்டீரியலில் தான் வந்து தையல் போடுறது உண்டு. ஸோ யூஸ்வலாக ஒரு 4 to 6 வீக்ஸ் நீங்கள் இப்போது ஃபீட் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் விசிட் உங்கள் டாக்டர் கிட்ட வரீங்களா, அப்போவே உங்கள் டாக்டர் அந்த பெரினியம் அந்த ஸ்டிச்சை எக்ஸாமின் பண்ணி பார்ப்பாங்க. அதில் பஸ் இல்லை கலெக்ஷன் எதான பிளட் கிளாட் எதான இல்லையான்னு எக்ஸாமின் பண்ணி பார்ப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் அது 6 வீக்ஸ்க்குள்ளேயே ஹீல் ஆகிடும்.